அம்மனின் புடவையை ரேவதிக்கு தரும் கார்த்திக். சாமுண்டீஸ்வரியின் திட்டத்தை முறியடித்த கார்த்திக். ரேவதிக்கு நலங்கு வைக்கும் கார்த்திக். கார்த்தியை பழித்தீர்க்க நினைக்கும் மருது. மீண்டும் கார்த்திக் ரேவதி ஒன்று சேர்வார்களா? பரபரப்பான கதைக்களத்தில் உங்கள் கார்த்திகை தீபம். ராஜா சேதுபதி கார்த்திக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது நீ தான் அந்த அம்மனோட புடவையை ஏலத்துல எடுத்து அந்த புடவையை நீ ரேவதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே அவரோட பேச்சை கேட்டு அதே மாதிரி ஏலத்துல எடுத்து அந்த புடவையை ராஜா சேதுபதி கொடுக்க சொன்னார்னு சொல்லி கார்த்திக் அந்த புடவையை ரேவதிக்கு கொடுக்கறாங்க, நலங்குக்காக கட்டிக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி ரேவதியும் அதை அன்புடன் வாங்கிக்கிட்டு அதை கட்டிக்கிறாங்க. இந்த நேரத்துல சாமுண்டீஸ்வரி, மருது, சந்திரகலா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவன் எப்படி இங்க வந்தான், இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு எப்படியாவது அவன் அனுப்புறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக்கும் கிளம்புறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. உடனே ரேவதியும் வெளியே ஏன் போறீங்க சார், நீங்க வாங்க, நீங்க நலங்கு வைக்க தானே வந்தீங்க, எனக்கு நலங்கு வச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறதுனால ரேவதி கேட்டதுனால மற்றும் அந்த வீட்டுல இருக்கிற உறவினர்களும் சொன்னதுனால எப்படியோ ரேவதிக்கு கார்த்திக் நலங்கு வைக்கிறாரு. அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க ரேவதியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மருது செம கோவமா இருக்காரு. இவன் எப்படியாவது வெளியே எடுத்துன்னு நினைச்சா, ஆனா இது உள்ள வரைக்கும் கலந்து நலங்கு வரைக்கும் வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வயிற்று எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு, எரிச்சல் அடைகிறாரு. கார்த்திகை எப்படியாவது பழித்து இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் சந்திரகலா சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க, அக்கா என்னக்கா நம்ம திட்டம் எல்லாமே தோடுபடி ஆயிட்டு இருக்கு, இவன் எது நம்ம பண்ணாலும் இவன் எல்லாத்தையுமே முறியடிச்சிடறானே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. விடு சந்திரகலா, இப்பதானே அவன் நலங்கு தானே வச்சிருக்கான், நம்ம இதை தடுத்தனா ரேவதிக்கு சந்தேகம் வரும், ரேவதி இன்னுமே எம்டி சாராவே தான் கார்த்திகை பாக்குறான், அது வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எதாவது தடுக்க போய் வேற ஏதாவது மாறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு புதிய சதி திட்டத்தை போறதுக்கு எல்லாருமே தயாரா வராங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் இவங்க போற சதி திட்டத்தை எல்லாத்தையுமே முறியடிச்சு ரேவதி கிட்ட ஒரு நல்ல இடத்தை பிடிக்கிறாரு. கார்த்திகோட அன்பால ரேவதிக்கு எல்லாரோட பழைய நினைவும் திருப்பி வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கார்த்திக்கும் ரேவதியும் ஒன்று சேரணும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்று சேரணும்னு நினைச்சீங்கன்னா கார்த்திக் வெட்ஸ் ரேவதி அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.